அதுக்கடுத்த காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். யாத்திராம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே நீ கன்மலையிலே நெல். போதும், ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருவசனத்துக்காக ஆண்டு சன்னிதானத்திலே எங்களை வறுமையாக்குறோம். இந்த வார்த்தை கொண்டு என்னோடு எங்களோடும் கூட ஆண்டவர் பேசு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாசித்த இந்த வசனம் பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து பைபிள் எடுக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். கவனிங்கள். இது ஒரு மோசே ஆண்டவரை பார்க்க விரும்பினான், ஆசைப்பட்டான். நல்ல கவனிங்கள். இது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகைவு வகை தேடினான். பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுவை ஆண்டவரை பார்க்க பரிசுத்தவான்கள் வகை தேடினார்கள். புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவரை பார்க்க வகை தேடினார்கள். நாமும் இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கிற நோக்கம் எதுக்குன்னா, ஆண்டவரை ஒரு காலம் விசுவாசத்தோடு இப்போ பார்க்கிறோம், முகமுகமாய் ஆண்டவரை பார்க்க போறோம். அதுதான் நம்ம சர்ச்சைக்கு வருகிறோம். இந்த தாற்பயத்தை நீங்கள் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஏன் சர்ச்சைக்கு போறோம், ஏன் ஆராதனைக்கு போறோம், ஏன் தேவனை தேட போறோம் அப்படின்னா, விசுவாசத்தோடு தேடுகிற நாம் ஒரு நாள் முகமுகமாய் ஆண்டவரை செய்ய போறோம், பார்க்க போகிறோம். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அருமையான மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்றார், தம்பி கவனி, ஆண்டவரே சொல்றார், நீ அவனுக்கு உதவியாரு, அவனுக்கு இடத்திலா மாறிடாத, கையை கடிக்காத, கையை துரடு. கர்த்தர் சொல்றார். கவனிங்கள். இந்த மோசைய பார்த்து ஆண்டு சொல்றார், அவன் என் முகத்தை முகமுகமாய் பார்க்கிறான் அப்படின்னு அவரே சொல்றார். 40 நாள், கவனிங்க, 40 நாள் ஆண்டவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் பேசுறார். கற்பனை பலகைய, கற்பனை கல்ல முதல்ல கொடுத்தார். இரண்டாவது இவன் அந்த பலகை இணைத்து கொண்டு போய் அதை வைத்து ஆண்டவர் எழுதி கையில கொடுக்கிறார். கவனிங்கள். என்னைக்கு கேட்டாலும் சொல்லி தரணும். மோசே 3 முறை 40 தேவ சமூகத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தான். நல்ல கவனிங்கள். புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தார். நாம் கண்டிப்பாக சாப்பிடாம 40 நாள் இருந்துடலாம். சாப்பிடாம இருந்த 3 வேளையும் சாப்பிடாம இருந்துடலாம். ஆனா தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. 3 நாள் தண்ணி குடிக்காம இருந்துடலாம். 4ஆவது நாள் கண்டிப்பா தண்ணி குடிச்சு ஆகணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் வெளியேறிடும். அப்புறம் சீக்கிரமா பரலோகமே சொந்தமே அப்படின்னா பாட்டு பாடணும். வழி கிடையாது. ஞானம் இல்லாம அதாவது செயல்படக்கூடாது. சொல்லு ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, அந்த 3 நாள் தாண்டி 4ஆவது நாள் நான் சாப்பிடாம இருந்துருவேன் அப்படிங்கிற அந்த ஏடுக்கு இடமே கிடையாது. வசனத்தில் இடம் இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட இடம் இருந்தா அதுக்கு நான் பாதுகாப்பு இல்லை, வசனமும் பாதுகாப்பு அல்ல. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்களும் இருந்தாங்க. 3 நாள் தான் இருந்தாங்க. அந்த தம்பியை தட்டி எழுப்பாரு. அவன் இப்படிதான் அவன் எல்லா பக்கமும் இருப்பான். இங்க போ, வசனத்தை காணும், வசனத்தை கவனிதான் வந்த ஆசையா வந்திய, அது உங்க அம்மையும் அனுப்பியிருக்கா, கவனிச்சுக்கா, கவனிங்கள். அதை சொத்துலூயா. ஆனா கவனிங்க, இந்த மோசையை பத்தி ஆண்டவர் இவ்வளவு சொல்றார். ஆனா அவனுக்கு அதுல திருப்தி இல்லை. அவரை பார்த்ததுல திருப்தி இல்லை. உங்களுக்கு புரியுதா புரியலையா? திருப்தி இல்லை. ஆனா இது இடையில ஒரு காரியம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு தரேன், கவனிங்க. அது என்னன்னா, மோசைக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சின்ன திரை இருக்கு.
அந்த பக்கம் ஆண்டவர் இருக்குது, அந்த திரை வழியா பார்க்க தெரியுது. ஆனா என்ன தெரிய முடியாது, முழுமையுமா பார்க்க முடியல. அதனால அவனுக்கு ஆசை. பரலோகத்தின் தேவன் சில வேளையில அவரை காண்பிக்க இந்த திரையை நைஸா விலக்கிட்டு பார்த்துக்கான்னு சொல்லி மூடியிருக்காரு. ஆனா மோசைக்கு திரையை விளக்கவே இல்லை கடைசி வரை. அவன் சொல்லிட்டான். சொன்னாரு, என்னை பார்த்தவங்க உயிரோடு இருக்க முடியாதுப்பா, அவன் செத்து போயிடுவான் அப்படின்ட்டான். அப்ப அவன் சொல்லிட்டான் ஒரே அடியா, ஆண்டவரே நான் பார்த்துட்டு செத்துட்டு போறேன், எனக்கு ஒரு மனைவி உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு, காலாட்கள் மட்டும், அதாவது புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்க. 6 லட்சம் விசுவாசி இருக்காங்க. அப்புறம் பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, தங்கம் ஏகப்பட்ட தங்கம் இருக்கு. இது ஒண்ணும் அவருக்கு திருப்தி இல்லை. நல்ல கவனிச்சாங்க. உங்களை இந்த பூமியில இதுதான் பெருசு அப்படின்னு நீங்க அப்படியே உட்கார்ந்து இதையே சுத்தாங்க. பார்க்க வேண்டிய நிறைய காரியம் இருக்கு. அக்கா திருவனந்தபுரத்துக்கு போய் அதை பார்க்கணும் அப்படி அது சொல்லல. தேவனுடைய காரியங்களை பார்ப்பதற்கு எவ்வளவோ இருக்கு. அப்ப அவன் ஒரு ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே எப்படி உண்மை பார்க்கணும் அப்படின்னு கேட்டான், ஆசையா கேட்டான். கேட்டவனுக்கு ஆண்டவர் கண்டிப்பா காமிச்சு கொடுக்கிறார், கொடுக்காமலாம் இல்லை. என்ன செய்தாருன்னா, அப்பா என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, என்கிட்ட இடம் இருக்கு, அங்க வந்து நீ நின்னா நான் என்ன உனக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடம் இருக்கு. நல்ல கவனிச்சுக்காங்க. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. அது பெரிய மலை. அந்த மலையில கவனிங்க, ஒரு வெடிப்பு இருக்கு. இங்க கவனிங்க, இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன். வெடிப்பு இருக்கு. இந்த வெடிப்புல ஆண்டவர் அவனை வர சொல்றார். இந்த வெடிப்பு உள்ள வந்துட்டான். நல்ல கவனிகள், இந்த வெடிப்புக்குள்ள அவன் வந்துட்டான். அந்த ஒரு கிருபையா இருக்கப்பா. இந்த வெடிப்புக்குள்ள அவன் வந்துட்டான். வந்த உடனே கவனிச்சுக்காங்க, வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா வலது கைய அவனுக்கு மேல வைக்கிறார். வைக்கலன்னா செத்து போயிடுவான். பிதாவே இவன் கிருபையா இருக்க கடவர் அப்படின்னு கையை வைக்கிறார். இப்பவும் நல்லா கவனிச்சுக்காங்க. நாம் செய்யற அநியாயம் அக்கிரமத்துக்கு தண்டனை வந்திருக்கணும், வரல. காரணம் என்னன்னா நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், நம்மேல் கிருபை வைத்திருக்கிறார், நம்மேல் இறக்க வைத்திருக்கிறார். ஆதலால் அவருடைய கையை வச்சிருக்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டுல அவருடைய கையை வைக்கல. என்ன வச்சிருக்காருன்னா நமக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை வச்சிருக்கிறார். பிதா எப்படி பார்ப்பார்னா அந்த ரத்தத்தின் வழியாய் நம்மளை பார்க்கிறார். இப்ப பிதாவுக்கு என்ன தெரியும்னா அந்த ரத்தத்தின் வழியா நம்ம தெரிவோம். அதனால அது பரிசுத்தம் உள்ளது, அது கரைதிரையற்றது, பிழையற்றது, பாவமற்றது. ஆதலால் நானும் நீங்களும் தப்பி பிழைக்கிறோம். நல்ல கவனிச்சுக்காங்க, பிழைக்கிறோம். சரி, கர்த்தரை சோதரம். இவன் வச்சுட்டு ஆண்டவர் கடந்து போறார். கடந்து போனார், அந்த பக்கம் போயிட்டார். போற பிற்பாடு கவனிங்க, கையை எடுத்துருவார். கையை எடுத்த உடனே மோசே ஆண்டவரை பார்க்க முன் சாயல பார்க்கல, பின் சாயல மட்டும் பார்க்கிறார். நான் இன்னைக்கு கொடுக்க போற செய்தி என்னன்னா, கவனிங்க, திரும்ப கவனிங்க. என்ன அண்டை என்றால் என்ன, என்ன அண்டையில் என்ன இருக்கு. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல என்ன அண்டை என்றால் தேவனுடைய சன்னதி, தேவனுடைய சன்னதி. இப்ப எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த சன்னதியில நின்று அவங்க தரிசனம் கண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவனுடைய சன்னதி. சொல்லுங்கள், என்ன அண்டையில என்ன இருக்கு, என்ன அண்டையில என்ன இருக்கு, என்ன அண்டை என்றால் என்ன என்பதுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுவேன். அதுக்கப்புறம் கவனிங்கள், தேவனுடைய சன்னதியில என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய செய்தியை நிறுத்த விரும்புகிறேன். 2 காரியம் வாய் தர சொல்லுங்க பாபோம். இதெல்லாம் மூச்சு கட்டாம இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு டவுட், நான் கொடுக்குற செய்தி உங்களுக்குள்ள போகுதா இல்ல வேற கூடிதான் போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் நான் கேட்க போறேன். கவனிங்க, நீ கவனிச்சாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்
சில சபைகளை போய் பிரசங்கம் பண்ணுவார், பண்ணிட்டு திரும்ப வந்துடுவார், அடுத்த தடவை போயிடுவார், திரும்ப பண்ணின இடத்துக்கு திரும்ப போவார். எதுக்கு போறாருன்னா, அவர் பண்ணின பிரசங்கத்துல அவனுக்கு ஏதாவது உண்டா இருக்கா இல்லையா அதை பார்க்க போறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற பாசஸ்மார்கள், ஊழியர்கள் அதை பார்க்கவே கிடையாது. வந்தாவா வரனா போ, கேட்டா கேளு, கேட்காட்ட போ, அது ஓன் தலையெழுத்து, ஓன் விதி அப்படின்னு உட்கார்றாங்க. அப்படின்னு கூட பவுல் பிரசங்கம் பண்ணி நடத்துக்கு போய் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்வையிடுகிறார். அதான் முதல்ல உள்ள காலம். இது தாமஸ் பாஸ்டருடைய காலத்துல அழகா இருந்தது. வருஷத்துல ஒரு முறை எந்த சபையும் சந்திச்சிருவார், கரெக்டா அந்த சந்திச்சிருவார். நான் இப்போ அது இப்போ இல்ல, இப்போ பெரிய ஸ்தாபனம் மாறிட்டு, அதனால இல்ல போட்டு நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, கவனிக்க இல்லை. ஆனா அதெல்லாம் நான் எப்படி கண்டு கொண்டேன்னா, அந்த சபை வளர்ந்திருக்கா, முன்னேறி இருக்கா, ஆவிக்குரிய தரம் நல்ல இருக்கா, சபைகள்ல ஐக்கியம் இருக்கா, அன்பு இருக்கா, ஒற்றுமை இருக்கா, ஜெபம் இருக்கா, வசன வாசிப்பு இருக்கா, தேவனுடைய ஊழியம் நடைபெறுதா, அப்படி எல்லாம் பார்ப்பார். வந்த உடனே மேல பார்ப்பார். ஒற்ற கிட்ட போசார கேசார பாய்ச்சா கீச்சா இருந்தா அவ்வளவுதான், அந்த ஊழியக்காரன் போக்குதான், அவ்வளவுதான், முடிஞ்சிடும். கத்திர சோத்திரம் அவ்வளவு கிளியரா பாப்பா. கத்திர சோத்திரம் இங்க வரல, இங்க வரணும். கத்திர சோத்திரம் அப்படி அடி உட்காரு, கவனி பேசலாம். கவனிங்க, நான் அவனையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக தான் விளப்பாடு. அவன் அம்மா நம்பிக்கையோடு அனுப்பியிருக்கான், என் பிள்ளை சக்தி போனா வளர்ந்துருவான், முன்னேறுவான்னு சொல்லி ஆசையோடு அனுப்பியிருக்கான். அந்த ஆசைக்கு அவன் ஐயோ ஆசை அந்த சோத்திரம் இருக்கான். போறி கவனிங்க, கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ அதை அந்த தன்மை இருந்துச்சு. இப்ப நான் இப்ப சொல்ல போறது, தேவன் அண்டையில், என் அண்டையில், நல்ல கவனிங்க, அவர் அண்டையில ஒரு இடம் இருக்கு. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் நான் சொல்லுற கவனிங்கள், அவர் அண்டையில உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு இடம் இருக்கு. இடம் இருக்கு, இடம் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, பரலோகத்தில் இருக்கு, இடம் இருக்கு. அதனால நீங்க தைரியமா உறுதியாக ஆண்டவரை பின்பற்றி கடந்து வரலாம். கத சோதரம் இந்த அந்த இடத்தினுடைய தன்மையை நான் வேகமா 1-2 காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கத்திர சோதரம் வாசிக்கலாம். 91 சங்கீதம் 1 வசனம். என் அண்டை அப்படிங்கிறதுக்கு அது என்ன அர்த்தம் கொண்டு சொல்லுதுன்னு சொல்லி வாசி. சங்கீதம் 91:1 போய் என்னண்டில என்பது கவனிங்க, உன்னதமானுடைய மறைவு. உன்னதமானுடைய மறைவு தான் என் அண்டை. நல்லா கவனிச்சுக்காங்க. என் அண்டையில ஒரு இடம் இருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையினுடைய உள் பகுதி என்னன்னா, உன்னதமானுடைய மறைவு. சரி, இப்ப கவனிங்க. இதுக்கு கீழே 5 வகையான போராட்டம் இருக்கு. இது கீழே நீங்க கடைசிவர அந்த 14-15 வசனத்துக்கு முன்னால் நீங்க படிச்சீங்கன்னா 5 விதமான போராட்டம் இருக்கு. பகல்ல போராட்டம் இருக்கு, இரவுல போராட்டம் இருக்கு, சங்காரம் இருக்கு, விரியம்பாம்பு இருக்கு, சிங்கம் இருக்கு, பாலசிங்கம் இருக்கு, மனுஷ போராட்டம். இந்த அத்தனை போராட்டங்களும் ஆண்டவருடைய அண்டையில் இருக்கிறவனை தொட முடியாது, பார்க்க முடியாது, உள் ஊடுருவி போகவே முடியாது. நல்ல கவனிச்சுக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாதுகாப்புல நாம் தேவன் அண்டையிலே இருக்கிறோம். அல்லேலூயா. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனுடைய அண்டையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒன்று. புதிய ஏற்பாட்டு வசனத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:9. 1 கொரிந்தியர் 3:9. 1 கொரிந்தியர் 3:9. சீக்கிரம் வாசிக்கணும். கவனிங்க, கவனிங்க. ஹோம் ஒர்க்கர். கவனிங்க, தேவனுக்கு உடன் உடன் உடன். கவனிங்க, எங்க கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். கவனிங்க, இப்போ இங்க இயேசு இருந்தா நாங்க நிற்க முடியாது. எழுத்தின்படி இயேசு நின்றா நான் நிற்க முடியாது, நிற்க முடியாது. அப்போ அவர் நிற்கிற இடத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு.
இவன் விளங்குதா விளங்கலையா? சாந்தினி விளங்குதா? அண்ணாள் விளங்குதா? ஐயா மனோ விளங்குதா? விளங்கல. நீ விளங்க வைக்க இவ்வளவு பாடுபடுதேன். நீ கவனிச்சாலே விளங்கும், கவனிக்க. அது சொல்றோம் சம்பளம் போடலையே அப்படின்னு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அது என்ன செய்ய முடியும்? கவனிச்சுக்காங்க, சம்பளம் போட்டுருவான். கவனிங்க மசாலி பாச கவனி, ஜோசா கவனி, ஜான் கவனி, கையை துருவடி. சாப்பாடே சாப்பிடாம தின்னு கழிச்சுட்டு இருக்கேன். கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் எழுத்தும்படி இருந்தா அவர் தான் நிற்கணும், வேற யாருமே நிற்க முடியாது. அவர் நிற்கிற சாதத்தில் நிற்கிறோம். அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, நாம் எங்கே நிற்கிறோம் என்கிற பயம் நம்மகிட்ட இருக்கணும். ஆனா இன்னைக்கு உள்ள பாஸ்டர்ஸ் மாற்றியும், பாஸ்டர் அம்மா கிட்டையும், பாஸ்டர் பிள்ளைகள்கிட்டையும், விசுவாசிகள்கிட்டையும் நிற்கிற இடத்தை பற்றின புரியாம இருக்கிறாங்க. கவனிச்சுக்காங்க, நான் சொல்லித்தர கொஞ்சம் புரிய கவனி. மோசையை பார்த்து ஆண்டு சொன்னாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சியை கலத்தி போடு. மனோகவனி ஏன் சொன்னார்? அவர் நிற்கிறார். யார் நிற்கா? அது மோசமான இடம், அது சரியான இடம், முள்ளும் கல்லும் முறுக்கும் உள்ள இடம். ஆனா யார் வந்து நிற்கா? அவர் நிற்கிறார். அவர் நிற்கிறார். ஆதலால் அது எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்தம் உள்ளது. இதே வாசகத்தை தான் யோசுவா சொன்னாரு. எரிய கோட்டை அடைச்சிருக்கும் போது அது அந்த சேனை அதிபதியா அவர் வந்திருப்பார். அப்போ யோசுவா கேட்பான், எங்களை சேர்ந்தவரா சத்துருக்களை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்பான். அவர் சொல்லுவாரு, உன் கூட்டமும் இல்லை, அவன் கூட்டமும் இல்லை, நான் சேனையின் அதிபதியா வந்திருக்கிறேன் சிறப்புல அப்படின்னு. அது வர சும்மா இருந்தாரு, செருப்ப களத்துன்னு. நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது. அப்ப என்ன அர்த்தம் தம்பி கவனிங்க, நீ நிக்கணுமானா ஒன்ன சார்ந்து நின்னா நீ செத்து போக சீக்கிரம். என்ன சார்ந்து நின்னா உனக்கு வாழ்வு உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு முன்னேற்றம் உண்டு. நீ எதிர்பார்க்க அத்தனையும் உனக்கு வரும். இப்ப நம்ம எப்படி வரணும்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் நம்மை நடத்துவா, ஆண்டவர் நம்மை காப்பா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவா, நம்மோடு கூட வருவா, நம்மை சந்ததியை காப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு வருகிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்மையும் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் சொல்ல எந்த இடமா நான் சரிதான் ஆண்டவர் உள்ள அந்த பகுதி கர்த்தர் சொல்றோம். நீங்க புரிந்து கொண்டா தெரியும். அப்ப என்னண்டை என்கிற அந்த பகுதி ஆண்டவர் சார்ந்து நிற்கிறோம். அவர் நிற்கிற இடத்துல நிற்கிறோம். அப்புறம் அவன் வந்து எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இப்ப உள்ள நீங்க பிரசிமார நீ பாத்தீங்கன்னா இந்த பயமே கிடையாது. அவன் போடுறான் டான்ஸ், அதுக்கு இடையில புகையா புகையுது. இது எங்கிருந்து வந்ததோ எனக்கு ஒன்றும் புரியல. விளங்குங்களா? என்னென்ன மெதடலாமோ மனுஷன் கையாண்டு போறான். அந்நிய அக்கினியை கொண்டு வந்த ஆரோனுடைய பிள்ளைகள் 2 பேரு நதாப் அபியூவ அங்கனே அடிச்சிட்டார். இன்னைக்கு அநேக அந்நிய அக்கினிய கொண்டு வராங்க. நான் மனோவுக்கும் அருமையான மாசிலாமணி அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்க சர்ச்சில் இல்ல எந்த சர்ச்சில் நீங்க பாட்டு பாடினாலும், பாட்டு பாட போறப்பா, நடத்த போறப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளும், ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கிருபை இருக்கட்டும், இதுல சில குற்றங்கள் இருக்கு, பாட கிருபை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீங்க தொடர்ந்து நிற்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு கர்த்தர் இறக்கம் உண்டாகும், கிருபை உண்டாகும். எனக்கு தெரியுமே, பாட தெரியுமே, ஆட தெரியுமே, என்னை போல வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு நின்னையே நிற்க முடியாது. நான் தப்பா யாரையும் சொல்லல. ஒரு 3 பேரை உங்களுக்கு குறிப்பா சொல்றேன். 3 பேர் இந்த உலகத்தோடு போனவங்க. 1 துதி சங்கர், தேவனை அதாவது பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து நல்ல ஊழியம் இருந்தார். ஆனா தப்பான நிலையில பிரசங்கப்படுத்துக்கு வந்தார்.
தூக்கிட்டார். அவ்வளவு கொஞ்ச காலம் தான். அதுக்கப்புறமா இடி முழக்கம். அப்பா, அவருக்கு பிரசங்கத்துக்கு தான் இறங்க கூடுவாங்க. தினகரன் ஐயாவுக்கு அதாவது வியாதி சுகமாவது பேய் ஓடுறதுக்காக கூட்டம் கூடும். இவர் வார்த்தைக்காக கூடுனாங்க. ஜஸ்டின் பிரபாகரன் வெள்ளூர்ல இருந்தார், ஒரு டாக்டர். அவர் தப்பா ஒரு வார்த்தையை புல்பிட்ல சொல்லி அதுதான் அப்படின்னு பிடிச்சார். அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு வியாதி வரக்கூடாது. தங்கராஜ் என்னை செவிட்டுல கட்டி அடிச்சு விட்டான் ஒரு அதிருப்தி உத்தரம். அந்த கூட்டத்துக்கு நிறைய போவாங்க. காலம் சென்று போன தங்கராஜ் அவரு. நான் சொன்னேன், அவர் பண்ற பிரசங்கம் தப்பு, அங்க போகாதங்க, பேய் தான் இறங்கும், தேவனுடைய இறக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனா அவன் கேட்கல. அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்தா கூடும், எங்குதான் கூட்டம் கூடாம இருக்கு, கூடும். ஆனா கர்த்தர் வருவாரா? கவனிக்கணும். அதுக்கப்புறமா இப்ப இடையில ஒருத்தன் சார்லஸா அந்த 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 பையன், அவன் பாவம், அவன் விவரம் தெரியாம ஆடுதான், அவனுக்கு மேல் கிருனா. இன்னொருத்தன் அதாவது லண்டன்ல இருந்து வந்து ஒரு டான்ஸ் ஆடுவான். ஆபிரகாம் சார்லஸ், கரெக்ட். ஆபிரகாம் தாம்சன் நல்ல மனுஷன், திருச்செந்தூர். ஆபிரகாம் சார்லஸ் நல்ல கவனிங்க. இந்த பெண்களுடைய முடிய பிடிச்சிட்டு ஹாய் அப்படின்னு தள்ளுவான். என்ன கொழுப்பு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் தாடிய தடை விடுவான். ஆறானையில எனக்கு பயமா இருந்து புறஜாதி என்ன சொல்லுவான், புறஜாதி என்ன நினைப்பான், அது பயமா இருந்து நடந்து. எனக்கு கவனிங்க, நடந்து என்னன்னா சீக்கிரம் போயிட்டான். அவ்வளவுதான். மூச்சு பிடிச்சி அவரே முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு 38 வயசு 40 வயசு தான் இருக்கும். அவ்வளவுதான். ஜொலித்தான். ராங்கான அவர் நிக்கிற இடத்துல நிக்கிறோம் என்கிற பயம் இருந்தா நிச்சயம் எத்தனை ஆண்டு காலமானாலும் அவரோடு இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், என் அண்டை என்றால் அவரை சார்ந்து நிற்பது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த சபைன்னு சொன்னதுனால சொல்றேன். சபையில நிறைய இடம் இருக்கு. சபையில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. ஒருவேளை சர்ச்சு இடம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வச்சிருக்க சர்ச்சில் இடம் இருக்கு. இடம் இருக்கு, இடம் நிச்சயம் இருக்கு, இடம் இருக்கு. நீங்க அதை அவிசுவாசப்படக்கூடாது, இடம் இருக்கு. கதை சோதரம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போறேன். சங்கீதம் 78:60. 78:60. 78:60 தானா? கண்ணுதான். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 78:60 தான். தாம் மனுஷனுக்குள்ளே போட்ட கூடாரமாகிய கவனிங்க, ஆண்டவர் கவனிங்க, ஆண்டவர் தங்குவதற்கு மனுஷனுக்கு உள்ளே, இது புதிய பாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ தேவன் வந்து நம் மண்டையில நிக்க காரணம் நாங்க எங்க நிக்காருன்னா நமக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்குள்ளே இருக்கிறார். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மையான காரியங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த தேவன் அண்டையிலே இருக்கிற இனி ஒரு 3 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 23:37. 23:37. சீக்கிரம். 23:37. அதுதான். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவளே, கல்லெறியவளே, கவனிங்க, இங்க கவனிங்க, கவனிங்க. அதுல கவனிங்க, இங்க பாருங்க, இங்க கவனிங்க. இந்த ஆண்டவர் கூப்பிடுற ஆளுடைய நிலைமை கவனிங்க.
கோழி தன் அப்போ கோழி யாரா இருக்கிறார்? ஆண்டவரா இருக்க, தன்னை அடையாளப்படுத்துறார். குஞ்சு யாரா இருக்காங்க? நாம இருக்கோம். நல்ல கவனிச்சாங்க. ஆனா நாம இருக்கிற ஆளு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, கொலை செய்தவர்களே. யாரு படிக்கலையோ? கொலை செய்தவர்களே, தீர்க்கதரிசிகளே, கொலை செய்தவர்களே. அப்புறம் கல்லறிந்தவர்களே. நல்லா இருக்கலாம்? கூட்டி சேர்க்கிறார். நல்லாளா? இல்ல. கொலை செய்தவனையோ கல்லெறிந்தவனையோ ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த கோழி இருக்கு பார்த்தீங்களா? நான் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு நாள் பார்த்தேன். கவனிங்கள், நான் சொல்றேன். இந்த கோழி ஒரு ஆபத்து வந்த உடனே ஒரு சத்தம் விடும். சத்தம் விட்ட உடனே அங்கங்கே சிதறி இறமஞ்சிட்டு இருக்க குஞ்சு பூரா ஓடியா வந்துடும். ஆனா சில குஞ்சு திமிரு உள்ள குஞ்சு என்ன செய்ய முடியும்? மேல இருந்து ஒரு செக்கலை வந்து டவுன் செய்து போறான். எச்சரிக்கை கொடுத்தது யாரு? தாய்கோழி. குட். அதுக்கு நான் இப்ப இருக்கிற நம்முடைய பிதா நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வருமானா எச்சரிப்பு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம். இந்த எச்சரிப்பு எப்படி அறிந்து கொள்ளுவோம்? சொல்ல ஒரு புரியாது. கவனிங்க, பின்னால போகும்போது பார்ப்போம். அதாவது ஒரு நாட்டை, ஒரு ஊரை, ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கு எல்லா பக்கமும் கோபுரம் இருக்கும். என்ன இருக்கும்? கோபுரம். நீங்க கோபுரம் சொன்னா இந்த நம்ம ஊர்ல இருக்க கோபுரம் இல்ல. அதாவது 4 பக்கமும் குதிரை வருதா, யானைப்பட வருதா, தீவெட்டி வருதா, ஜனங்கள் வராங்களா, எதிரி வராங்களான்னு செய்யணும், பார்க்கணும். பகல்ல இருப்பான் ஆட்கள், ராவில் இருப்பான். அவன் கையில ஒன்னே ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்னா, குட், எக்காலம் இருக்கும். இப்போ வார கண்ட உடனே அவருக்கு நேரம் ஊதக்கூடாது. எதிரி வாரான்னு அவங்க என்ன செய்யக்கூடாது? ஊதக்கூடாது. ஊதுனா சிக்கல் வந்துடும். என்ன செய்வாங்கன்னா, உள்நோக்கி ஊதுவான். இங்க உள்ள இருக்க அந்த கோட்டைக்குள்ள இருக்க அத்தை வரைக்கும் ஊதுவான். அப்ப இங்க இருக்க என்ன செய்யணும்னா, பரலோகத்தை நோக்கி சத்தப்படும். ஒரே எக்காலம் ஊதுவான். வந்துகிட்டு இருக்கான், அவ்வளவு ஊதுவான். ஒரு நாள், இப்பவும் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, இந்த சர்ச்சை இப்ப இவ்வளவு பெரிய கோபுரம் கிடையாது, அவ சின்ன கோபுரமா இருக்கும். சர்ச்சில் உள்ள பெல்ல நடுராத்திரி 2 மணிக்கு டமா டிமா டமார் அடிக்கான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையே தெரியாது. இந்த ஊர்ல வெள்ளம் வந்து எவரேஸ்வரன் வீட்டுக்கு பக்கத்துல கூடி தண்ணி மேல ஏறி இங்க வந்து இங்கெல்லாம் வருவதுக்கு நிக்கு. அது யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு அடிச்சிட்டான், ஊரை காலி பண்ண வருதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஏன் பெல் வச்சிருக்காங்க? ஆபத்து. இப்பதான் இப்போ இந்த வைக்க உடம்பு தீ கொளுத்தே கிடையாது. முன்னால அடிக்கடி வைக்க உடம்பு தீருவான், தீ கொளுத்திடுவான். அப்போ எல்லாரும் சொல்லுவான், சரி போட்டு காரியம். என்ன காரியம்னா, உள்ள வருகிற ஒரு பிரச்சனையை காணும் போது வெளியேந்து வருகிற உள்ள வரலாம் தடுப்பதற்கு இங்க உபவாச ஜெபம், பரலோகத்தை நோக்கி கூப்பிடுதல், ஆண்டவர் நோக்கி அபயப்படுதல். அப்படிதான் அந்த பகுதி. இப்ப ஆண்ட சொல்றா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக ஒரு எத்தனை நேரம் கூப்பிட்டேன், உனக்கோ வர மனம் இல்லை. சப்ப இப்ப நான் வந்திருக்கிறோம், கவனிக்கும் அப்படி கவனி வந்திருக்கிறோம். அந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டது ஒரு பேரு. அந்த குஞ்சு ஒரு குஞ்சு கொண்டு போயிட்டு காக்கா, மற்ற எல்லா குஞ்சும் உள்ள வந்து சுத்தி நிக்கு. கவனிங்க, அது அந்த ரெக்கை அழகா விரிச்சு உள்ள நிக்கு. மழை அடியோ அடின்னு அடிங்க. அது யூடியூப் சேனல்ல பார்த்தது சரிங்களா? அடியோ அடின்னு அடிக்கி, காற்றடிக்கி, இடி இடிக்கி, கோழி மேலே பார்த்துக்கிட்டு நிக்க தவிர இந்த குஞ்சு எல்லாம் உள்ள நிற்கு. தம்பி ஐயா, ஒரு சொட்டு தண்ணி இந்த குஞ்சு மேல படல. ஒரு போராட்டமும் குஞ்சுக்கு மேல போகல. அப்ப எவ்வளவு அழகா சாதாரண ஒரு 3 அறிவுள்ள கோழி தான் குஞ்ச பாதுகாக்கும். ஆனா பரலோகத்தை நம்பி வருகிற நம்ம
ஆண்டவர் எத்தனையாக நம்மை நம்முடைய குடும்பத்தையும் இந்த வருகிற ஆபத்துகள் போராட்டங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி காப்பதற்கு அவர் கூப்பிடும் போது உள்ள வந்தார். அல்லேலூயா. அது என்ன கூப்பிடுதல்? அதான் ஆராதனை, அதான் உபவாசம், அதான் வேத பாட கூட்டம். அல்லேலூயா. அதான் சிறகு. அதுக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் அழகா நேர்த்தியாய் பாதுகாப்பார். கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். அதனால நாம் அதை அறிந்து காரியங்களை செய்வோம். அடுத்தது நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். 104 சங்கீதம் 4 வசனத்தை, சாரி, 1 பேர் 5:6, 1 பேர் 5:6, 1 பேர் 5:6, சீக்கிரம் வாசிங்க. 1 பேர் 5:6. கவனி, இங்க கவனி, இங்க கவனி, தம்பி கவனி, தம்பி கவனிங்க. நான் இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இங்க கவனி, கவனி. அந்த கவனிங்க, அந்த கோழி அந்த குஞ்சை மறைச்சு பார்த்தீங்களா? மழை அடிச்சுட்டு இருக்கு, ஆனா ஒரு குஞ்சு எட்டி பார்க்கறதுக்கு பாக்கு ஒரு கொத்து குச்சி. யாருக்கு? குஞ்சுக்கு. அது சீக்கிரமா வெளியே போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நம்மவும் சில வேளையில சீக்கிரமா நமக்கு நன்மை உண்டாயிருக்கும், சீக்கிரமா வெளியே வரணும், கொஞ்சம் அடங்கி உடங்கி இருக்க நமக்கு மனச இல்ல. ஆமா, போட்டுச்சு கொத்து. எனக்கு அதை சொல்ல மறந்து எனக்கு மனசுல அது பட்டனால திரும்ப சொல்லுதேன். இப்படி வெளியே போனா ஆபத்துல மாட்டிக்கிடுவேன். அதனால நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் அடங்கியது, மழை நிக்கட்டும், மின்னல் நிக்கட்டும், இடி போகட்டும், அப்புறம் திறந்து விட்டுறேன், நீ போலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி வச்சிருந்தா. இப்ப நம்ம ஏன் சில வேளையில நம்ம இஷ்டப்படி ஆண்ட விட மாட்டான். காரணம் என்ன? வெளியே ஆபத்து இருக்கு, வெளியே நம்ம கொத்தி கொண்டு போற சூழ்நிலை இருக்கு, வெளியே நிறைய போராட்டம் இருக்கு. அதனால கத்த நம்ம அடைச்சு அழகா பாதுகாக்கிறார். இப்ப நான் 2வது சொல்ல விரும்புறேன். அவருடைய கையின் கீழே அடங்கி இருங்க. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி. இப்போ சூட்டி கவனி, ஜோசப் கவனி, ஜான் கவனி, வர்ஜன் கவனி, நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டீங்க. வீட்டுல இருந்து வேலை பார்க்க, அதுக்கான ஆண்டவருக்கு சோதனை இல்லை. நீ படிச்ச ஏற்ற வேலையை பார்க்க, மீதி எல்லாம் தெண்ட தீவனம். புரியலையா? நடக்குதா? ஒன்றும் தப்பு இல்லை. அதுல சொல்லுதா, நீங்க பெற்றிருக்கிய அதனால என்ன செய்யணும்? போடணும். கரெக்ட் தான், தப்பு இல்லை, போடுறோம். ஆனா எல்லா காரணமும் திருடே படுத்து கிடந்தா அது எப்படியாக்கும் சாத்தியம் வரும்? நடக்குதா? அதனால கவனிங்க, ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் உயர்த்துவா. சொல்லேலூயா, சொல்லேலூயா. காலம் சென்று போன தாமஸ் பாஸ்டர் ஒரு ஆரம்பத்துல என்னை கன்வென்ஷனை கூப்பிடுவாங்க, நான் போவேன், சாட்சி சொல்லுவேன், செய்தி சொல்லுவேன், இதை காட்டி நல்ல பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ ஆமா, இந்த மாதிரிலாம் நிறுத்திலாம் போகாது, வாட்டில் அழிச்சு முளைட்டு போகும், இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போகும், சரிப்பட்டு போகும், சரி போகும். ஆனா தாமஸ் பாஸ்டர் சொன்னாரு, டேனியல் இப்போ போனா நீ மாட்டிக்கிடுவ, அதனால இனிமேல் வெளியே போகாது, இனி ஒரு 6 வருஷம் கன்வென்ஷன் எந்தியாத போகாது, உட்காந்து ஜோம் பண்ணு, வசனத்தை வாசி. எல்லாம் சொன்னானுவா, உண்மை அடக்கி போடுதாரு, உன் மேல என்ன பகையா இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மற்ற பாசஸ் மாறலாம். யாரு அவர் கூட இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது ஜெப வாழ்க்கை குறைஞ்சிட்டு, அப்போ சாத்தம் கொண்டு போகுதுக்கு வழி இருக்கு, வழி இருக்கு. அவரு ஞானம் உள்ளவர், அனுபவம் உள்ளவர், அதனால உட்கார வச்சுட்டார். 6 வருஷம் உலகமே தெரியாது. வசனத்தை வாசித்தேன், ஜோம் பண்ணேன், செய்தி எழுதினேன், டைரி எழுதினேன், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்து 6 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, போலாம், இனி நீ போலாம், உன்னை கர்த்தர் காப்பா, உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி. அப்போ கவனிங்க, ஆண்டவர் நம்ம கையை வச்சு அமுக்கும் போது அவருடைய கை, கவனிங்க, அவருடைய கையை தள்ளிட்டு எழும்புனா ஆபத்து. சொல்லேலூயா. எழும்பவே கூடாது. அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கி இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் நடத்தும், நீர் வாய்ப்பத்தார், நீர் கிருபை செய்யும், நீர் என்னை முன்னேற்றும், நீர் எங்க கொண்டு போகணுமோ கொண்டு போறோம், எங்க என்ன செய்யணுமோ செய்யும் சொல்லி சொல்லிட்டே இருக்கணும். அவர் ஏற்ற வேலை வரும்போது கொண்டு போயிடுவார். சொல்லுயா, நிச்சயம் சொல்றேன், ஏற்ற வேலையில கொண்டு போவார். நான் ஓடக்கரில் இந்த காலத்துல தூத்துக்குள்ள கடுமையான பிரச்சனை, அந்த ஸ்டெர்லைட் காரியமாக அங்க வெட்டும் கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்கிற காலம். அப்போ தூத்துக்குடிக்காக அந்த ஓடக்கார ஜெப வீட்டுல 5 வருஷம் போராடி ஜெபம் பண்ணிருக்கேன். அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வள்ளியூர் வந்தேன். வள்ளியூர்ல சில காலம் இருந்தேன். அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி திருக்கோடிக்கு வந்தேன். திருக்கருங்குள்ள 2-3 வருஷம் இருந்தேன். இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி தூத்துக்குடி போனேன். இதெல்லாம் தேவ திட்டம், தேவ சித்தம். ஏற்கனவே ஓடக்கல் இருக்கும் போது 4 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன். இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு கொண்டு போனார், ஒரு சபையை ஸ்தாபித்தார், திரும்பவும் கொண்டு வந்தார். நான் சொல்லுறேன்னா, அவருடைய பலத்த கையில அடங்கி இருக்கும் போது அவரையே நோக்கி சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிள்ளையா ஆண்டவரே பிள்ளைய பார்த்துக்காரு, இந்த மகளை பார்த்துக்கொள்ளும், இந்த வியாதியை பார்த்துக்கொள்ளும், இது நெருக்கத்தை பார்த்துக்கொள்ளும், எனக்கு பிரச்சனையா என் பிரச்சனையை பார்த்துக்கொள்ளும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் தாண்டி நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. யோனா 1:17. ஏசப்பா, யோனா 1:17. அதான் யோனாவை விழும்படி ஒரு பெரிய மீனை யார் ஆயத்தப்படுத்தினா? கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்தினார். கவனிச்சாங்க, இதுவும் அவர் அண்டையில் உள்ள அடைக்கலம் தான். இந்த மீனும் அவர் அண்டையில் உள்ள அடைக்கலம் தான். இப்ப இந்த 3 நாள் உள்ள இருக்கார். எதிர்காலம் தெரியுமா? வருச்சா? தெரியாது. கண்ணை திறந்தா தெரியாது, கண்ணை மூடுனா தெரியாது, எல்லாமே இருட்டு. அப்ப எதிர்காலம் முழுவதும் போயிட்டு இது ஏன் கருத்து இல்லை, இன்னொரு பிரசங்க சொன்ன கருத்து இல்லை. நீ அங்கு உள்ள இருக்கும் போது இருளுக்கு தான் இருக்க, இருட்டு தான் இருக்க. கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் இருட்டு தான். எதிர்காலம் தெரியாது, ஆனா எதிர்காலம் உனக்கு இருக்கு. என்ன இருக்கு? மனாகாணி எதிர்காலம் இருக்கு. எது பக்கம் பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல, ஒண்ணு நடக்கல, ஒண்ணு செயல்பட முடியல. 3 நாள் அப்படியே தான் இருக்கான். எப்படி போனாரோ அப்படியே இருக்கான். கிராஸ்ல போனா கிராஸ்ல தான் இருக்கா, நேரா போனா நிலையா இருக்கா, கூணி குறுக்கி போனா அப்படிதான் இருக்கா. ஒரு பக்கம் அசைய முடியாது. ஆனா ஒரே ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தான் அவனுக்கு முடியும். வாயின் நாவன் தவிர வேற ஒன்னும் அசைக்க முடியாது. சரி, அந்த பிரச்சனை சொல்லுறேன். ஒழுங்கா தீர்மானம் பண்ணா மீன் முன்னால கக்கும், தீர்மானம் இல்லைன்னா பின்னால கைக்கிறோம். புரியலையா? இது ஏன் கருத்து இல்லை, ஒருவர் சொன்னதை நான் சொல்ல விளங்குதா? எனக்கு அது கேட்ட போது ஐயோ, நான் சிரிச்ச சிரிப்பு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கா தீர்மானம் பண்ணா மீன் முன்னால கக்கும், தீர்மானம் சரியில்லையா பின்னால கைக்கிறோம். பின்னால கக்குற அவ்வளவுதான். இந்த உலகம் அதோடு இருட்டோட இருட்டா போயிடுவான். கடலுக்கு மேல வர முடியாது. ஆனா அவன் கரெக்டா செஞ்சான், ஒழுங்கா தீர்மானம் பண்ணான். அவன் விழுந்த அந்த கடலுடைய ஆழத்துக்கும் நல்ல கவனிங்கள், நினிவேவுடைய கரைக்கும், நினிவேவுடைய பட்டணத்தின் பக்கத்து கரைக்கும் 800 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 800. நான் சொல்லல,
அந்த டேக்ஸ் பைபிள்காரன் சொல்றான் இல்ல, அது ஒருவேளை முன்ன பின்ன இருக்கலாம். இந்த 800 கிலோமீட்டர் ஃப்ரீயா வந்தான் ஒரு தீர்மானத்தினால. சொல்லாலே லூயா. நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க முன்னேற்றத்துக்கு நேராக உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கு போற நேராக கொண்டு போகும். இப்பொழுது நீங்கள் கண்ணை மூடினாலோ கண்ணை திறந்தாலும் இருட்டில் தெரியலாம், எதிர்காலமே போச்சு அப்படின்னு சொல்லலாம், இனி எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாம். பயப்படாண்டா. உங்ககிட்ட இருக்க நாவையும் உங்ககிட்ட இருக்க வாயை அசைச்சு ஆண்டவருக்கு முன்பாக நீங்க தீர்மானம் பண்ணக்கூடுமானா, சரியான தீர்மானம் பண்ணக்கூடுமானா, உங்களை எங்க கொண்டு கரை சேர்க்கணுமோ அங்க கரை சேர்ப்பதற்கு இந்த கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்படியே சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 1:31 கொஞ்சம் வாசிங்க. உபாகமம் 1:31. ஒரு ஆளு யாத்திராகமம் 19:4. கவனிங்க, அங்க மீனை வச்சு சுமந்து கொண்டு வந்தார், இங்க அவரே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் யாத்திராகமம் 19:4 சீக்கிரம் விறுவிறுன்னு வாசிங்க. 19:4. கழுகின் சட்டையின் மேல் சுமந்து வந்தது. வாசிங்க. இந்த கழுகின் சட்டையின் சொல்றாருல, நான் சொல்றேன் கவனிங்க, புரிஞ்சுக்காங்க, கவனிங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட கவனிங்க. இது எதுன்னா அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். என்ன ஸ்தம்பம் சொல்லுங்க? அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். 40 வருஷம் இவளை விட்டு எடுத்துல விலகவே. அதான் அக்கினி ஸ்தம்பம் ஒரு சட்டை, மேக ஸ்தம்பம் ஒரு சட்டை. இந்த 2 சட்டையின் கீழாக உங்களை சுமந்து வந்தேன் என்று ஆண்டு சொல்லுவது. இந்த பகுதியில, இந்த சுமந்து கொண்ட வந்த பகுதியில கர்த்தர் சுமந்து கொண்டு வந்த போது இளைப்பாதல் இருந்துச்சு. ஆனா இந்த கழுகின் சட்டையில சுமந்து கொண்டு வந்த போது வளர்ச்சி இருந்தது. என்ன இருந்தது? வளர்ச்சி, வளர்ச்சி, முன்னேற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. திடீர் வளர்ச்சி உண்டு, படிப்படியான வளர்ச்சி உண்டு. திடீர்னு வளர்ச்சி இருக்கும், படிப்படியான வளர்ச்சி இருக்கும். ஆனா திடீர் வளர்ச்சி ஆபத்து, படிப்படியான வளர்ச்சி பாதுகாப்பு, ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இனி ஒரு 4 காரியம் சொல்லணும். ரத்தின சுருக்கமா சொல்லியிருந்தேன், கவனிகள். என் அண்டையில் அப்படிங்கிறதுக்கு எண்ணாகமம் 20:9. சீக்கிரம் வாசிங்க. எண்ணாகமம் 20:9. எண்ணாகமம் 20:9. கவனிங்க, கவனிங்க. இப்ப இந்த கர்த்தருடைய சன்னதி, இந்த சன்னதி சொல்ல போறேன். சன்னதி, கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, சன்னதி. கவனிங்க, தயவுசெய்து கவனிங்கள். 80 வருஷம் ஒருத்தன் கையில செத்த கோலா இருக்கு. என்ன கோல்? நான் சொல்ல புரிஞ்சுக்காங்க. அந்த எபிரேயனா இருந்தா, ஆணா இருந்தா ஒரு கையில கோல் இருக்கும். அந்த கோல் அவன் இல்லைன்னா அவன் ஆடு மேய்ப்பவன் இல்லை. இந்த கோல் 80 வருஷமா இருக்கு. யார்கிட்ட? மோசே கையில. ஆனா இந்த கோலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த மற்ற கோத்திரத்துக்காரங்க சொன்னா, கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசினாரு, எங்களை கொண்டு பேசலையா, எங்களெல்லாம் கர்த்தர் அழைக்கலையா அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அப்படின்னு சொன்னார், 12 கோலையும் கொண்டு எங்க போய் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள கொண்டு வை. கவனிங்க, இந்த ஒரு சான்ஸும் வித்தியாசமான சான்ஸ்.
உங்களுக்கு சொல்லும்படி புரிஞ்சா கொஞ்சம் மனசுல பதிச்சுக்காங்க. வருஷத்துல ஒரு முறை தான் எங்க போகணும்? மகாபரிசுத்தத்துல போகணும். ஆனா இது எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருக்கு. அப்படி போக சொல்லுங்க, போகக்கூடாது. போகக்கூடாது. போனா சாவு. குட். இப்போ ஆண்டவரே அது திறந்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவசர தேவைக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். இப்போ நீங்க நான் சொல்றேன் கவனிங்க. அப்படின்னா சில நேரங்கள்ல வசனத்துல கொஞ்சம் சில கல்ல முரண்பாடா இருக்கும். நீங்க பயப்படக்கூடாது. அதாவது சீயோன் கோட்டையை தாவி பிடிக்க போகும்போது போக விடாம ஊனர், சப்பானி, தொழுநோய்க்காரங்க, வேலைகள் எல்லாரும் வழி மறிப்பான். அப்ப அவங்களை அடிச்சுட்டு போக முடியாது. ஆனா